ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். மணி வந்து 1 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். ஏன்னா ப்ரைடல் மேக்கப் அவங்க வந்து 2 மணிக்கெலாம் வாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. பொன்னாளைப்பு வந்து 5 to 6 அப்படின்னு. ஆனால் நான் அங்கே போகிறதுக்கு மணி 3:30 ஆகிட்டு. 1 மணிக்கு எழுந்துச்சி கிளம்பிட்டேன். ஆனால் ப்ரைடல் மேக்கப் பேக் இருக்குது பார்த்திங்களா, அது ஜிப்பு லாஸ்ட் மினிட்ல திறக்க முடியாமல் வேகமாக பிடிச்சி இழுத்தனா அது பிஞ்சிட்டு வந்துருச்சு. அதனால் வேறு பேக்கில் மாற்றணும் அப்படி இப்படி சொல்லி 2-3 பேக்காக மாற்றி கடைசியில் ஷோல்டர் பேக்கில் மாற்றிட்டு அந்த ஸ்பாட்டில் அப்படி ஆனால் எப்படி இருக்கும், எனக்கு அழுகையே வந்துட்டு என்ன பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் ஒரு வழியாக ஷோல்டர் பேக்கில் மாற்றிட்டு கிளம்பிட்டோம். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப 2:30 மணி ஆயிட்டு. 2:30 மணி ஆயிட்டு. ஆமாம், 2:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. பொண்ணு வீட்டுக்கு வந்து திருநெல்வேலி கரையிருப்பு அங்கே ரீச் ஆக மணி 3 மணிக்கு மேலே ஆயிட்டு. எக்ஸாக்ட் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா வீடியோ எடுத்து 2-3 நாள் கழித்து தான் நான் அந்த வீடியோவை எடிட் பண்ணுறேன். இது வந்து எங்கள் ஊர் போகிற வழி. இந்த அம்மன் வந்து பழுவத்தி அம்மன், ரொம்ப பவர்ஃபுல். அப்படியே போகிற வழியே எப்போ போனாலும் அந்த வழியாக கிராஸ் பண்ணால் சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம். இது வந்து கரையிருப்பு கிட்டே வந்துட்டோம், தாளையத்து தாண்டி. இதுதான் பொண்ணு வீடு. அழகாக கோலம் போட்டுருந்தாங்க. பொண்ணு வந்து நான் 2 மணிக்கே வந்துடுவேன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக குளித்து ரெடியாக கிளம்பி இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ப்ரைடையுமே நான் தான் கால் பண்ணி, இங்கேருந்து கிளம்புற முன்னாடி கால் பண்ணி எழுப்பி விடுவேன், குளித்து ரெடியாக இருங்க நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு. ஆனால் இந்த பொண்ணு வந்து என்னையவே இவங்க தான் எழுப்பி விட்டாங்க. அவ்வளோ நல்லா எப்படி சொல்ல, நாட்டி நல்ல குறும்புத்தனமாக, நல்ல சுறுசுறுப்பாக, அவ்வளோ ஜாலியான டைப்பு. நல்ல துருன்னு இருக்கிற பொண்ணு. எப்படி சொல்ல, அந்த சண்டைக்குழி படத்தில் அந்த ஹீரோயின் இருக்கும்ல, அந்த மாதிரி துருன்னு நல்லா இருந்துச்சு. ரொம்ப பாசமாக வந்தோடனே அக்கா டீ குடிங்க, வடை சாப்பிடுங்கன்னு டீ வடைலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாருமே அன்பாக பேசினாங்க. இது வந்து கொஞ்சம் சொந்தம் தான். தம்பிக்கு வந்து பொண்ணு எடுத்துருக்கு இல்லையா, தம்பி ஒய்ஃபோட சித்தப்பா பொண்ணு, தங்கச்சி. சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாசமாக பேசினாங்க எல்லாருமே. டோட்டல் ஃபேமிலியே பாசமாக நடந்துக்கிட்டாங்க, நல்லா கவனிச்சாங்க. அவங்க ஆல்ரெடி சாரீ வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க பொண்ணளிப்பு சாரீ கொண்டு வருவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த சாரீ கட்டுறதுக்காண்டி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. மேக்கப்லாம் முடித்து சாரியை வந்து கட்டி விட்டு மேக்கப்பெல்லாம் முடிச்சாச்சு. அவங்க கேட்ட ஜுவல் செட்டு தான் கொண்டு போயிருந்தேன். அவங்க கேட்ட மாதிரியே ஹேர் ஸ்டைலு, கேட்ட மாதிரியே மேக்கப்பு, டஸ்கி ஸ்கின் டோன் தான். அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் யாருக்குமே மேக்கப் போட்டால் பிடிக்காதான், மேக்கப்பே பிடிக்காதான். ஆனால் நான் போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, பொண்ணும் ஹாப்பி, அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பொண்ணு சந்தோஷமாக வந்து என்கிட்ட சொன்னாங்க, வீட்டில் யாருக்குமே மேக்கப் பிடிக்காது, அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இதை பார்த்துட்டு நல்லாயிருக்கு சொல்லிட்டாங்க. நியூடாக, அதாவது மேக்கப்பே போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க ஸ்கின் டோனில். நான் பண்ணுற எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணி விடுவேன். கலர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். அவங்க என்ன கலரில் இருக்காங்களோ அதே கலரில் மேக்கப் போட்டு விட்ருவேன். அதுதான் வந்து மேக்கப் போட்ட மாதிரி தெரியாது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ஜுவல் செட் வந்து இப்போ வந்து கோல்டு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பொண்ணளிப்பு சாரீ கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் செட்டு மாற்றிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு கோல்டு போட்டாச்சு. திரும்ப பொண்ணளிப்பு சாரீ கீழே போய்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க செகண்ட் சாரீ வாங்கிட்டு வந்ததும் அதை திரும்ப கட்டி விட்டுட்டு, அதை அவசரமாக கட்டி விட்டேன்னா உடனே கூப்பிட்டு போகிறேன்னா வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. பாப்பாவை இன்றைக்கி அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ வீடியோ எடுத்திருக்கா. 2வது சாரியும் ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஏலக்காய் க்ரீன், அந்த மாதிரி பிஸ்தா க்ரீன் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சாரீ சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் சாரியும் ப்ளூ வித் மயில் கலருன்னு கூட சொல்லலாம், ஒரு டபுள் ஷேடு மாதிரி, அதுவும் நல்லா இருந்துச்சு. முகூர்த்த சாரீ வந்து மெரூன் கலர். 3 சாரீ சேஞ்ச் பண்ணி விட்டேன். நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, இதுதான் மெயின் முக்கியமே. நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. டோட்டல் ஃபேமிலியுமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா கவனிச்சாங்க. சாப்பாடு கீழே சாப்பிட கூப்பிட்டாங்க. இல்லை நான் வரலன்னு சொன்னேங்கிறக்காண்டி அங்கே இருந்த ஒரு அக்கா வந்து கீழே போய் பிளேட்டில் எனக்கும் பாப்பாவுக்கும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாப்பிடுங்க, வச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க. நாங்கள் மேலே வச்சே சாப்பிட்டுட்டோம். இது வந்து மாடியில் வச்சு தான் மேக்கப் பண்ணோம். பூ
வந்து ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ வந்து சிம்பிளாக வச்சு விடுங்கக்கா. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரு ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல, அது வச்சு பண்ணியிருப்பாங்கள்ல, அதுவும் மல்லிகைப்பூ. அது வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருக்குது. அது முகூர்த்த சாரி மாட்டிட்டு அது வச்சுக்கலாம். இப்போதைக்கு மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சு விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஜுவல் செட் எல்லாமே போட்டு விட்டுட்டு பூவும் அவங்க சொன்ன மாதிரி வச்சு விட்டுட்டேன். நீங்க காலையில கேட்காதீங்க, நீங்களே பண்ணுங்க. புரியுதுங்க, கோயிலாக்கா சொன்னா அக்காவே பண்ணிடுவாங்க. டைம் பிடிச்சிக்கிட்டே எங்க பாப்பா அந்த இருப்பீங்களா? இவங்க அழைச்சி போட சொன்னா போயிருவீங்களோ? காலிக்கிட்டதுக்கு வர மாட்டாங்க. நீங்க இருந்துற போவீங்க. காய்ச்சல் மட்டும் போடல. இன்னும் விடியவே இல்லை. நானும் ரொம்ப லேட் ஆகிட்டோன்னு நினச்சேன். அதே மாதிரி இது இருக்கு, அதே மாதிரி இருக்கு. முகூர்த்த சாரி மாத்திரைக்கு வந்து மண்டபத்தில் வச்சு மாற்றணும்னு சொன்னாங்க. பொண்ணு நேராக மண்டபத்துக்கு தான் போது சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க. நாங்களும் வண்டியை ஃபாலோ பண்ணி போனோமா, அப்படியே கங்கை கொண்டான் தாண்டி ஒரு ஊர் ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்துச்சு. ஸ்கூட்டியில் ஃபஸ்ட் டைம் போகிறது வரையும் போனோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் பொண்ணு வர முன்னாடியே நாங்கள் போயிட்டோம். ஸ்கூட்டியில் தான் போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் வச்சுட்டு சாரி மட்டும் மாற்றி விட்டோம். பூ வந்து மண்டபத்தில் இருக்குது. அவங்களுக்கு வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் மாலையோடு கொடுப்பாங்களா, இதுதான் மாப்பிள்ளை வீடு. அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். மாப்பிள்ளை வீட்டிலே கோலம் அழகாக போட்டிருந்தாங்க. அப்படியே பொண்ணை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காண்டி வெடியெல்லாம் வச்சு வெல்கம் பண்ணாங்க.
பொண்ணு வீட்டுக்கு போய் சாரி மாற்றிட்டு திரும்ப வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பூ மாலை எல்லாம் இங்கே தான் இருக்குது. மண்டபம் வந்து கரை இருப்பு தான். திரும்ப நாங்கள் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் மண்டபத்துக்கு வந்து வெயிட் பண்ணோம். பொண்ணு வந்தோடனே பூ வச்சு விடணும் அப்படிங்கிறக்காக. மண்டபம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கட் அவுட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ கட் அவுட்டு. நான் இதுவரையும் நான் மேக்கப் பண்ண போன இடத்துல இவ்வளோ கட் அவுட்ஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நிறைய கட் அவுட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு மண்டபம் பெரிய மண்டபம் நல்லா இருந்துச்சு. பொண்ணு வந்து என்கொயரி பண்ணும்போதே ப்ரைடல் மேக்கப்புக்கு வந்து ஹேர் ஸ்டைல் இப்படி சென்ட் பண்ணி எனக்கு இப்படிதாக்கா வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதே மாதிரி சேமாக அவங்க கேட்ட மாதிரியே வந்து ஜடபில்லாஸ் எல்லாம் கொண்டு வந்து சேமாக நம்ம பண்ணி விட்டாச்சு. பூ வச்ச உடனே அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபோட்டோ எடுக்க டைமே இல்லை, அது மாதிரி ஃபோட்டோவும் எடுக்கலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you. பிரைடல் மேக்கப் முடிச்சுட்டு வர வழியில் வந்து செடி பார்த்தேன். எப்போதுமே நான் ரொம்ப சோகமாக இருந்தேன் அப்படின்னா, இல்லை ரொம்ப டயர்டாக இருந்தேன், வேலை முடிச்சுட்டு இப்படி வருவேன் பார்த்தீங்களா, ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப ஏதாவது ஒன்றுனா எனக்கு ஒரு செடி வாங்கினேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுலேருந்து வெளியே வந்துடுவேன். அந்தளவுக்கு எனக்கு செடி வாங்குறது, செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். மரம் செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும். அப்படியே ஒரு ரோஸ் செடி அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. 2-3 நாளாக கண்டினியூவாக தூங்கவே இல்லை. ரொம்ப நாளாகவே தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் போயிட்டு வந்து உடனே திருச்செந்தூர் வீட்டில் எல்லோரும் கிளம்பி போகிற மாதிரி பிளானு. அதனால் ஒரு செடி வாங்கினா சுறுசுறுப்பாகிடுவேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன்.